ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேலு சமையல். இன்றைக்கி என்ன ரெசிபினா ஏந்திர பழம் கூட்டு வைக்க போகிறோம். அதை நம்ம எப்படி செய்யணும்னு பார்ப்போம். ஒரு பழத்தை நம்ம ரெண்டாக பாதியாக வெட்டி அதை நம்ம வேக வைக்கணும். மூடி போட்டு வேக வைக்கணும். வெந்த பிறகு நம்ம எப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்ம பழம் வெந்துருச்சான்னு பார்ப்போம். நல்லா அவிஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம கூட்டு மாதிரி ரெடி பண்ணணும். இதுக்கு மேல் ஜாமான் என்னெல்லாம் வேணும்னு பார்ப்போம். மல்லி 2 ஸ்பூன் மதி, ஜீரகம் 1 ஸ்பூன், மிளகு ஒரு 5-6 மிளகு, அது எல்லாம் இல்லாமல் லேசாக வறுத்து நம்ம அதை எடுத்துடணும். தேங்காய் பூ சிறிதளவு எடுத்து அதுவும் லேசாக நம்ம வறுத்துக்கணும். பச்சை மிளகா ஒரு பாதி மிளகா போட்டு அந்த மிளகாவையும் போட்டு லேசாக வறுக்கணும். அதோட இந்த வறுத்த ஜாமாவை நம்ம கொஞ்சம் பிறுபிறுன்னு அரைக்கணும், மையாக அரைக்கக்கூடாது. 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கணும். கடுகு 1 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு. அந்த பழத்தை நம்ம பொடிசாக வெட்டி வச்சுருக்கதையும் அதை கூட நம்ம போடணும். அந்த அரைச்ச விழுதையும் அதில் போட்டுக்கணும். மட்டும் அதை அலசி இந்த தண்ணியை மட்டும் ஊற்றினா போதும். புளி 1 ஸ்பூன் கட்டியாக ஊற்றிக்கணும். 1 ஸ்பூன் வெள்ளைப்பொடியும் போட்டுக்கணும். அதை ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் நல்லா கொதிக்க விடணும். உப்பு தேவைக்காக போட்டுக்கணும். இப்போ கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ரெசிபி கேரளாவில் ரொம்ப ஃபேமஸாக ஏந்திரப்பழம் கூட்டு நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது எனக்கு சித்தி சொல்லி கொடுத்தது. நீங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்குது கூட்டு. ஏந்திரப்பழம் கூட்டு நமக்கு இப்போ ரெடி பண்ணியாச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.